Hello children, நாம் இன்னைக்கு லாஸ் ஆஃப் மோஷனில் ஆட் டு யுவர் நாலேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்னிங் படிக்க போகிறோம். பார்ட் 6. ஸோஃபார் 3 லாஸ் ஆஃப் மோஷன் அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா we have seen the consequence of the third law of conservation of momentum. அதுக்கப்புறமா apparent weight அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நாம் we are going to discuss about Centripetal force and frictional force. நாம் இதை ரொம்ப டீட்டெயிலாக 11th கிளாஸில் படிக்க போகிறோம் அப்படின்னாலும் 9th கிளாஸில் இதோட மென்ஷன் இருக்கிறதுனால we are going to cover the basic. அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம மேலே கிளாஸில் போனால் நம்மளுடைய கான்செப்ட்ஸை பில்டு பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பேசிக்ஸ் தேவையோ அதை நம்ம இப்போ படிக்க போகிறோம். லாஸ் ஆஃப் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டினியூவேஷன்லேயே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லேயே இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா அதுக்கு நிச்சயமாக சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா an object moving with a constant velocity along a circular path. உங்களுக்கு தெரியும் சர்க்குலர் பாத்தில் போகும்போது at each and every instant A, B, C, D அப்படின்னு 4 பொசிஷன் எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அதோடைய மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி V. அப்படி இருந்தால் தான் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வியாவே தான் இருக்கணும், மாறக்கூடாது ஸ்பீட். பட் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் அலாங் த டேஞ்சன்ட். கரெக்டாக இங்கே பார்த்தா இந்த டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி இங்கே இருக்குது. ஸோ மேக்னிடியூட் மாறலைனாலும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாற்றுறதுக்காக ஒரு கட்டாயமாக ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோன்னு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சொன்னோம், mv²/r. இங்கே ஏன் இந்த இடத்துல அதையும் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கேசஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ரோலை ப்ளே பண்ண போகிறது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெல்லாம் இப்போ கார் ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் போகும்போதோ, ஒரு பைக்கு சர்க்குலர் ட்ராக்கில் போச்சேவோ, இல்லை நம்மளே ஒரு பைசைக்கிளில் சர்க்குலர் ட்ராக்கில் ஓட்டணும்னு நினச்சாலோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேலையை செய்ய போகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அப்புறமா அது தேவையான ஒன்றா யூஸ்லெஸ்ஸாக அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் இட் இஸ் த ஃபோர்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இன் சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நிச்சயமாக இந்த ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதால் சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லைன்னா சர்க்குலர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடும் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு அது நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டேபிள் ஒன்று, ஹெவியான டேபிள் ஒன்று ஒரு ஃப்ளோர் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு கொஞ்சமாக ஒரு நகர்த்திலான்னு நினச்சி ஒரு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது நகரில். ஃபோர்ஸை நான் 2 நியூட்டன் ஆக்குறேன், நகரில். 3 நியூட்டன் ஆக்குறேன், நகரில். 4 நியூட்டன் ஆக்குறேன், நகரில். 5 நியூட்டன் ஆக்குறேன், இப்போ அது நகருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பார்க்குறேன் இந்த 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன் 4 நியூட்டன்லாம் கொடுத்தப்ப அது ஏன் நகரில்? ஈஸியாக சொல்லுவோம், அதுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் அதிகமாக இருந்தால் என்ன? எப்பெல்லாம் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கோ அப்போல்லாம் ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகும். இப்போ 1 நியூட்டன் கொடுக்குச்சு, அது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானே ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது. அப்போ இந்த டைரெக்ஷனில் கட்டாயம் ஆக்சலரேட் ஆகிதானே ஆகணும். நான் ஃபோர்ஸ் கொடுக்கலையா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸ் இந்த 1 நியூட்டனை வேறு யாரும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் இதே 1 நியூட்டன் யாரோ சம்படி ஹஸ் சப்ளைடு. அதனால தான் நெட் ஃபோர்ஸ் ஹஸ் பிகம் ஈக்குவல் டு 0. அது எப்படி அது 0 ஆச்சு? யார் கொடுத்தா அந்த பேக்வேர்ட் டைரக்ஷனில் இருக்க 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரவுண்டு இருக்கு இல்லையா, அது இந்த ஆப்ஜெக்ட் மேலே டேபிள் அது மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரவுண்டு அந்த டேபிள் மேலே இந்த பேக்வேர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. நான் 2 நியூட்டன் கொடுத்தா கிரவுண்டு 2 நியூட்டன் திருப்பி பேக்வேர்டில் கொடுக்கும். 3 கொடுத்தா 3 கொடுக்கும். 4 கொடுத்தா 4 கொடுக்கும். 5 கொடுத்தா அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 4.5 வரைக்கும் தான் தர முடியும்னு வச்சுக்கலாம். அப்போ 5 கொடுக்கும்போது என்னாச்சு? நான் 5 நியூட்டன் இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன், கிரவுண்டு இந்த டைரெக்ஷனில் ஒரு 4.5 நியூட்டன் கொடுக்குது. ஸோ தேர் இஸ் அ நெட் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் 0.5 நியூட்டன் இருக்குது. அதனால தான் இது மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ 2 சர்ஃபேஸ் ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு சர்ஃபேஸ் இன்னொன்று மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணால் அப்போ அந்த 2 சர்ஃபேஸ்க்கு நடுவில் அந்த ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால்
நாம் முன்னாடி எழுதியிருக்கோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஃப்ரிக்ஷன்? இட் இஸ் த ஃபோர்ஸ் which opposes the relative motion between two surfaces in contact. ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபோர்ஸ் வரும். ஒரு சர்ஃபேஸ் இன்னொன்று மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஸ்பீடில் மூவ் ஆனால் வராது. ரெண்டு பேருக்கு நடுவில் வெலாசிட்டி டிஃபரன்ஸ், ரிலேட்டிவ் வெலாசிட்டினா டிஃபரன்ஸ் இன் வெலாசிட்டி. கிரவுண்டு ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த டேபிள் மட்டும் மூவ் ஆக ட்ரை பண்ணினா இது கொடுக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இட்ஸ் எ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். நான் 1 நியூட்டன் கொடுத்தப்ப அது 1 நியூட்டன் கொடுக்குது. நான் 2 நியூட்டன் கொடுத்தா அது 2 நியூட்டன், 3 நியூட்டன்னா அதுவும் 3 நியூட்டன். அப் டு அ லிமிட் ஒரு 4.5 வரைக்கும் நான் எவ்வளோ கொடுக்குறோனோ அதே அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்கே புரிஞ்சிக்கும் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பி இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப் டு எ லிமிட் இட் இஸ் எ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். எது வரைக்கும்? ஒரு லிமிட் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு பேர். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கிரவுண்டு அது மேலே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்கறது, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா அந்த சர்ஃபேஸை அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குற ஃபோர்ஸ். அப்படின்னா இது எப்போ ஆக்ட் ஆகும்? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும். சரியா? அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு லிமிட் உண்டு. திஸ் இஸ் எ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். இட் கேன் கோ ஒன்லி அப் டு எ லிமிட். திஸ் இஸ் எ மேக்ஸிமம் லிமிட்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோம், நம்ம 5 நியூட்டன் நம்ம கொடுக்கும்போது என்னாச்சு? 4.5 தான் மேக்ஸிமம் இதால் தர முடியும். எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் போயிடுமா? இந்த 5 நியூட்டன்னா இப்போ வேறு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். 4.5 நியூட்டனாக இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிக்கும். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது கிரவுண்டுக்கும் ஆப்ஜெக்ட்டு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த கிரவுண்டு கொடுக்குற அப்போசிங் ஃபோர்ஸுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பேர். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது கிரவுண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோன்னா அதுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். எப்பயுமே இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லிட்டில் லெஸ்ஸர் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது நம்ம ஒரு கிராஃபில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் அப்ளைடு ஃபோர்ஸு எக்ஸ் ஆக்சஸில் அப்ளைட் ஃபோர்ஸும் ஒய் ஆக்சஸில் இன்னும் நல்லா. சப்போஸ் ஐ மார்க் த அப்ளைட் ஃபோர்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் த ஒய் ஆக்சஸ். நான் 1 நியூட்டன் கொடுத்தா அங்கே 1 நியூட்டன் வந்தது. நான் 2 நியூட்டன் கொடுத்தா அதுவும் 2 நியூட்டன். நான் 3 நியூட்டன் அதுவும் 3. நான் 4 அதுவும் 4. நான் 5 நியூட்டன் கொடுத்தா அது மேக்ஸிமம் எவ்வளோ? 4.5 தான் தர முடியும். இதில் 1 2 3 4 5 வச்சுக்கலாம். இது 1 2 3 4 5 இங்கே இருக்கு. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. நான் 5 கொடுக்கும்போது 4.5 ஆச்சு. அவ்வளோதான் அதால் மேக்ஸிமம் தர முடியும். ஸோ திஸ் 4.5 this is the maximum static friction. நான் இதுக்கு மேலே 5 நியூட்டன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு? இட் ஸ்டார்ட்ஸ் மூவ் ஆகச்சே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வருது. அது எவ்வளோ? 4.3 ஆகிடுதுன்னு சொன்னேன். எப்படி குறைஞ்சி போயிடும்? அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபஸ்க்கு நடுவில் இருக்கிற அப்போசிங் ஃபோர்ஸுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பேர். ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் கால் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் கால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் செல்ஃப் அட்ஜஸ்டிங். அதாவது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அதிகமாக அதுவும் அதிகமாகும். ஒரு லிமிட் வரைக்கும் தான். அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேர். அதை விட அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் மூவிங். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் போயிடும். இன்ஸ்டன்ட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபஸுக்கும் நடுவில் ஒரு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் உருவாயிடும். பேக் பண்ணுற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். இட்ஸ் வேல்யூ இஸ் எ கான்ஸ்டன்ட்.
ஸோ this is about the static friction and the kinetic friction. ஸோ static friction தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட் அப்போ மூவ் ஆக நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், கிரவுண்டு அப்பை அந்த ரெண்டு சர்ஃபஸ்க்கு நடுவில் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் உருவாகி அதை ரெஸ்ட்லேயே வச்சுருக்கு. ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அப்போசிங் ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. there is an applied force and opposing force, both are balanced. ஆப்ஜெக்ட் இஸ் நாட் மூவிங். இப்போ இருக்கிற அப்போசிங் ஃபோர்ஸுக்கு பேர் ஸ்டாட்டிக். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா மூவ் ஆகும்போது ரெண்டு சர்ஃபஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் பேர். இந்த வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு முக்கியமான கேரக்டர். த ஃபோர்ஸ் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் independent of the area of contact. எவ்வளோ ஏரியா கான்டாக்டில் இருக்குது, அதிகமான ஏரியா கான்டாக்டில் இருந்தாலும் சரி, குறைச்சலான ஏரியா இருந்தாலும் சரி, இந்த ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட், கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்பர் 2, இந்த ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்மால் எஃப் போடுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன், இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் த ஏரியாஸ் ஆஃப் கான்டாக்ட். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மனுஷன் தர மேலே நிற்கிறான்னா அவனோட வெயிட் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன், அதுக்கு ஈக்குவலாக ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு 10 kg மாஸை வச்சா அது ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸை டவுன்வர்ட்ஸில் கொடுக்கும். இந்த கிரவுண்ட் இது மேலே ஒரு ரியாக்ஷன் அதே 100 நியூட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷனுக்கு இது ப்ரொபோர்ஷனல். என்னன்னு சொல்லலாம் ஆர், நார்மலாக நார்மல் ரியாக்ஷனை என்னன்னு சொல்லுவோம். ஆர் இஸ் ஆல்சோ அலவுட். ஸோ தீஸ் ஆர் த 2 important characters of the frictional force. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணும்போது நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா எஃப்எஸ்னால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் இல்லையா, அதனால் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம் மியூஎஸ் இன்டு என். அந்த மியூஎஸ்க்கு என்ன பேருனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேர். அது நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. அது யாரை பொறுத்து இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபஸஸ் இன் கான்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணுக்கும் பாலுக்கும் நடுவில் இவ்வளோ இருக்கும். இந்த கிரானைட் ஃப்ளோருக்கும் அது மேலே ஒரு கோலி குண்டு போச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த கோலி குண்டுக்கும் நடுவில் அந்த சர்ஃபஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ கோலி குண்டு அண்ட் மார்பிள் ஃப்ளோர் அப்படின்னா அதோட வேல்யூ மியூஎஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். மொசைக் ஃப்ளோர் அண்ட் ஃபுட்பால் அது ரெண்டுக்கும் நடுவில்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த 2 கான்டாக்டில் இருக்கக்கூடிய 2 சர்ஃபஸஸ்க்கு நடுவில் அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது மாதிரி இந்த மியூ கே, எஃப்கேனா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், that is equal to mu suffix k into n. The mu suffix k அப்படின்னா என்ன, coefficient of kinetic friction. Again this also depends on the constant value, depends on the nature of the 2 surfaces in contact. இந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய 2 சர்ஃபஸு தான் அது டிபெண்ட் ஆகியிருக்கு. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரத்துக்கு காரணம் என்ன, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலே 2 சர்ஃபஸ் ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் இருக்குன்னா, இப்போ நான் இது ஒரு சர்ஃபஸ் இருக்குது ஏன்னு ஒரு சர்ஃபஸ், இது மேலே பின்னு ஒரு சர்ஃபஸை நான் இப்படி கான்டாக்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். நம்ம பார்க்கும்போது ஆக்சுவல் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தோணுது. ஆனால் உண்மையிலே ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா ஏவோட மேலே ஏவோட அப்பர் சர்ஃபஸ் பார்த்தா இப்படி இருக்காது. அதில் ஒரே டென்ட், இர்ரெகுலாரிட்டிஸ் இப்படி இருக்கும். இப்போ பியை நான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அதுலேயும் இர்ரெகுலாரிட்டிஸ் இப்படி இருக்கும். சாரி, பியோட சைஸ் சின்னதாக வரேன். ஓகே, திஸ் இஸ் ஏ. பி இந்த இடத்துல இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ நாம் பார்த்தப்ப நமக்கு என்ன தோணுச்சு, ஆக்சுவல் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இவ்வளோ இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலே ஆக்சுவல் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இவ்வளோ தான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா. ஸோ இது எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவல் கான்டாக்ட் ஒரு பங்கு இருந்தால் அப்பேரண்ட் கான்டாக்ட் 10⁴. புரியுதா? அந்தளவு கம்மி, 10,000 மடங்கு அதிகமாக நம்ம நினச்சிக்கிறோம் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தான், 1 மடங்கு தான் அங்கே ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இந்த கான்டாக்ட் இருக்கிற இடத்துல இந்த மாலிகுல்ஸ்லாம் அவ்வளோ, பியோட மாலிகுலும் ஏயோட மாலிகுலும் அவ்வளோ கிட்டக்க இருக்கும். அதுங்களுக்குள்ள இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன இருக்குது, அந்த 2 மாலிகுலும் பியோட மாலிகுலும் ஏயோட மாலிகுலும் வெல்ட் ஆகிடும். கோல்டு வெல்டிங்னா என்ன பண்ணுறோம், சூடு பண்ணி 2 சர்ஃபஸை ஒட்ட வைக்கிறோம்.
அது மாதிரி இங்கே கோல்டாக இருக்கும்போதே இந்த பியோட மாலிக்கூலும் ஏ மாலிக்கூலும் ஒட்டின்னு இருக்கு. இப்போ நான் பிஏ ஏக்கிட்டேருந்து நகர்த்தும் போது நான் என்ன பண்ணுறேன், அந்த பாண்டை ரப்சர் பண்ணி பிஏஏ மேலே நகர்த்துறேன். அது மாதிரி ரப்சர் பண்ணுறதுனால வரக்கூடிய அப்போசிஷன் தான், எதையுமே உடைச்சா அதுலேருந்து ஒரு அப்போசிஷன் வருது இல்லையா, அதுலேருந்து வர அப்போசிஷன் தான் நம்ம இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன, இந்த சர்ஃபேசஸ்லாம் இர்ரெகுலராக இருக்கிறதுனால ஆக்சுவல் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் லெஸர் தென் த அப்பேரண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்டில் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். அதனால் அந்த இடத்துல ஒரு கோல்டு வெல்டு மாதிரி, கோல்டு வெல்டுனா என்ன சொல்கிறது, நம்ம அந்த மாலிகுல்ஸ் வந்து பிளாஸ்டிக்காக டிஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொன்று மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரப்சர் ஆகிறதுனால அந்த வெல்டெல்லாம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வருது. ஸோ திஸ் இஸ் a reason for the frictional forces. ஸோ நம்ம ஃபோர்ஸஸில் எக்ஸ்ட்ராவாக we should learn about the centripetal force. ஃப்ரிக்ஷன்னா என்ன, what is static friction, what is kinetic friction, how to calculate, what are the characters of friction, what is the reason for the friction. சரியா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நல்லதாக கேட்டதா அப்படின்னா நம்ம அவுட்ரீட் சொல்லிடலாம், அதுக்கு தேவையில்லாத விஷயம் தான். பட் இந்த எல்லா கேஸ்லேயும் ஃப்ரிக்ஷன் தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, சர்க்குலர் ட்ராக்கில் போகும்போதெல்லாம் யாராவது ஒரு ஃப்ரிக்ஷன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுத்தா தான் நம்மளால் அந்த சர்க்குலர் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், பிளானட்ஸ்லாம் சன்னை சுற்றும் போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேலை செய்கிறது. எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றும் போது நியூக்ளியஸ்க்கும் நியூக்ளியஸில் இருக்க ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி எலக்ட்ரானை ரிவால்வ் பண்ண வைக்கிறது. இப்போ நான் ஒரு பைக் ரேஸ், ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் ஒரு பைக் ரேஸ் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல யார் எனக்கு இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுப்பா? இப்போ அந்த டயருக்கும் அந்த கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை வேலையை செஞ்சு நம்மளே அந்த சர்க்கிள் அடிக்க வைக்கும். ஸோ இந்த எல்லா கேஸ்லேயும் அது டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. இன் சம் கேஸஸ் இட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆல்சோ. ஸோ அதையெல்லாம் பற்றி நம்ம பெரிய கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வி வில் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ்.